நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். துனிசியா அருங்காட்சியகத்தில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துனிசியாவில் பழம்பெருமை வாய்ந்த அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 21 பேர் பலியாகினர். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை துனிசிய நாட்டு அதிபர் எசப்சி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு நான் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். நமது தலையெழுத்தை நினைத்து கவலை கொள்ளக்கூடாது. அதனை முறியடிக்க வேண்டும். தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டியது அவசியம். தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஜப்பானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் மனைவி மிச்சல் துனிசிய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களுக்கு எனது கணவரின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரிழந்த ஜப்பானியர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதலை வழங்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 21 பேருக்கு துனிஸ் நகரில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி ஏராளமானோர் பிரார்த்தனை நடத்தினர். துனிசியாவிற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டினர் தங்கள் பயணத்தை ரத்து செய்துவிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.